பழைய வீட்டு மர்மம். ஒரு சிறிய கிராமத்தில் பழமையான வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார். பாட்டி எப்போதும் மரங்களுடன் பேசுவதை அந்த கிராமத்தில் வசிக்கும் சிறுவர்கள் கவனித்தார்கள். ஒரு நாள் இரவில் அந்த வீட்டில் விளக்குகள் தானாகவே அணைந்து ஒளிந்ததை பக்கத்து வீட்டு பிள்ளைகள் அச்சத்துடன் பார்த்தார்கள். அந்த வீடு பற்றி பல மர்மமான கதைகள் இருந்தன. குழந்தைகள் பாட்டியிடம் அந்த வீடு அமானுஷ்யமாக இருப்பதால் அந்த வீட்டை தவிர்க்க சொன்னார்கள். ஆனால் பாட்டி மெதுவாக வெளியே வந்து, பயப்படாதே, மரத்து ஆவி என் நண்பன் என்று சொன்னார். அதை கேட்டு அந்த பிள்ளைகள் ஆச்சரியத்தில் வியந்தனர். ஒரு நாள் பாட்டி வீட்டில் இருந்து காணாமல் போனார். பிள்ளைகள் அவரை தேடினார்கள். அந்த வீட்டின் கீழ் ஒரு மறைமுக அறை இருந்தது. அங்கே பாட்டி இருந்தார். அவர் ஒரு சூனியக்காரி என்று தெரிந்தது. அவர் மரங்களை பேச வைக்கிறார், உயிரற்ற பொருட்களை இயக்குகிறார். பிள்ளைகள் மிகவும் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் நான் தீமை செய்யவில்லை, நான் இயற்கையை பாதுகாக்கிறேன் என்று பாட்டி சொன்னார். பிள்ளைகள் அதை நம்பினர். அவர்கள் பாட்டியுடன் நண்பர்களாக ஆனார்கள். அந்த நாள் முதல் பாட்டி கதைகள் அனைவருக்கும் பிடித்தவை ஆகின. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல கதைகளுக்கு ப்ளூபெர்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.